வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை, வெளியான அறிவிப்பு. அமெரிக்காவின் வரி விதிப்பால் 8 லட்சம் இலங்கையர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறி. யாழ் அராலியில் வயலுக்குள் பாய்ந்த தனியார் பஸ். வயலில் விட்டுச் செல்லப்பட்டு பிறந்த 2 நாட்களேயான குழந்தை. தாதியர்களின் 60 வயது கட்டாய ஓய்வு, உயர் நீதிமன்றத்தின் உத்தரவு. ஜனாதிபதி நிதியத்துடன் தொடர்பு கொள்ள புதிய தொலைபேசி இலக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். எசல கண்டி பெருகிராவை முன்னிட்டு கண்டி பாடசாலைக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை 2ஆம் தவணை விடுமுறைக்காக பாடசாலைகள் மூடப்படும் என கண்டி வலய கல்வி அலுவலகம் அறிவித்துள்ளது. கண்டியில் உள்ள சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு 2ஆம் தவணை விடுமுறைகள் ஆகஸ்ட் 8 முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை வழங்கப்படுவதோடு முஸ்லிம் பாடசாலைகள் ஆகஸ்ட் 20 முதல் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு முதல் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் சார்ந்த பொருட்களுக்கு அமெரிக்கா 30% இறக்குமதி வரியை விதிக்க தீர்மானித்தமை ஏற்றுமதி துறைக்கு பாரிய அச்சுறுத்தல் என இலங்கை தெங்கு கைத்தொழில் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தெங்கு கைத்தொழில் மூலம் ஆண்டுக்கு 857 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான வருமானத்தை இலங்கை பெற்றுக் கொள்கிறது. தேங்காய் சார்ந்த பொருட்களுக்கான இலங்கையின் ஒற்றை பாரிய இறக்குமதியாளராக அமெரிக்காவை விளங்குகிறது. இதன்படி ஆண்டுக்கு 160 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான ஏற்றுமதிகளை இலங்கை மேற்கொள்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் புதிய வரி கொள்கை இலங்கையின் விலை போட்டித்தன்மையை அளித்துவிடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ், வியட்நாம் மற்றும் இந்தியா போன்ற போட்டி ஏற்றுமதியாளர்கள் சலுகை அனுபவிக்கும் நிலையில் இலங்கை தயாரிப்புகள் உலகளவில் புகழ்பெற்ற தரம் இருந்த போதிலும் வரியினால் ஏற்படும் அதிக விலை காரணமாக மட்டுமே புறக்கணிக்கப்படும் நிலை ஏற்படும். இது இலங்கை கடினமாக உழைத்து கட்டியெழுப்பிய ஒரு முழு தொழில்துறைக்கும் ஒரு பேரழிவு தரும் அடியாகும் என்று இலங்கை தெங்கு தொழில் சம்மேளனத்தின் தலைவர் ஜயந்த சமரகோன் தெரிவித்துள்ளார். இதனால் இந்த தொழிலை நம்பியுள்ள 8 லட்சம் இலங்கையர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் உற்பத்தி மற்றும் பதப்படுத்தும் துறைகளில் 150,000க்கும் மேற்பட்ட நேரடி வேலைகள் இப்போது உடனடி அச்சுறுத்தலில் உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். தனியார் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் 789 வழித்தட பஸ் ஒன்று வயலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. குறித்த பஸ்ஸானது யாழில் இருந்து பயணிகளை ஏற்றியவாறு சித்தங்கேணி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது வட்டுக்கோட்டை சந்தி காண்பித்த பகுதியில் இருக்கும் வயலுக்குள் பாய்ந்துள்ளது. குறித்த பஸ் அன்னளவாக 10 தொடக்கம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்த வேளை வலதுபுறமாக வீதிக்கு மாறி மெதுவாக சென்று வயலில் விழுந்தது. இருப்பினும் பயணிகள் எவருக்கும் எவ்விதமான உயிராபத்தும் ஏற்படவில்லை. குறித்த சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குருநாகல் மாவட்டகம பரகதனிய சிங்கப்புர பிரதேசத்தில் உள்ள வயலில் இருந்து பிறந்த 2 நாட்களேயான குழந்தையொன்று உயிருடன் மீட்கப்பட்டதாக மாவட்டகம போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வயல் பகுதியில் குழந்தையொன்று இருப்பதாக பிரதேசவாசிகள் வழங்கிய தகவலுக்கு அமைய சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் குழந்தையை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட குழந்தை மாதம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக குருநாகல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளது. குழந்தையின் பெற்றோர் குழந்தையை வயலில் விட்டு சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பில் மாவட்டகம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்க சேவையில் உள்ள தாதியர்களை 60 வயதில் கட்டாய ஓய்வு பெறச் செய்யும் முடிவை அமல்படுத்துவதை தடுக்கும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் முன்னர் பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவை உயர்நீதிமன்றம் நேற்று ரத்து செய்துள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மீண்டும் விசாரிக்க உயர்நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு மற்றொரு உத்தரவையும் பிறப்பித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு சட்டத்துக்கு முரணானது என்றும் அது செல்லாது என்றும் கூறி சட்டமா அதிபர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டை விசாரித்த பின்னர் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யசந்த கோடகுட, ஜனக் டி சில்வா மற்றும் AHMD நவாஸ் ஆகிய 3 பேர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாமே இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. ஜனாதிபதி நிதியத்துடன் தொடர்பு கொள்வதற்கு புதிய தொலைபேசி இலக்கம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் அனைவரும் 0143435425 என்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலம் ஜனாதிபதி நிதியத்துடன் தொடர்பு கொள்ள முடியும் என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் தொடர்பான முறைப்பாடுகள் மற்றும் விசாரணைகளுக்காக இந்த புதிய இலக்கம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.